ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் 4 தக்காளி இது மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு 4 கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலையும் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா வந்து தாளிப்புக்காக நம்ம கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்திக்கோங்க. இதுக்கு பெரிய வெங்காயம் செய்கிறப்ப தான் இந்த சாம்பார் வந்து டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா வதக்குனா தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே வந்து பச்சை மிளகாய் ஒரு 4, அப்புறம் கருவேப்பிலையில் ஒரு கொத்து சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் குழம்பு வந்து திக்காக நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு கல்லுப்பு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கிறப்போ சட்டுன்னு இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்பவே இப்போ நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான பொட்டுக்கடலை வந்து நம்ம இப்போ மிக்சியில் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ இது வந்து ஒரு ஜல்லடியில் நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஏன்னா லைட்டாக திப்பியெல்லாம் இருக்கும். அது குழம்புல வந்து வர்றப்போ நம்ம சாப்பிட்றப்போ வாயில் கடிபடும். அதனால் இந்த மாதிரி ஜல்லடியில் ஜலிச்சிக்கலாம். இப்போ ஜலிச்சாச்சு. ஜலிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி தூள் தூளாக இருக்கும். இப்போ இதை தூக்கி வீசிடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இதில் தண்ணி வந்து ஒரு கப் அளவு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டியே இருக்கக்கூடாது, நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்பு வந்து கட்டிப்படாமல் நல்லா கிரேவியாக நல்லா வரும். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியும் இதே டைமில் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட மசாலா வந்து சாம்பார் பொடி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போது இந்த சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது நல்லா வாசமாக குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவை இப்போ இது கூட சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு இது கூட தண்ணி வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்திக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலை மாவு நம்ம போட்டு செய்கிறனால இது வந்து நல்லா கெட்டிப்படும், குழம்பு இன்னும் திக்காயிரும். அதனால் தண்ணி வந்து தாராளமாக விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு கலந்து விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த டைமில். இப்போ உப்புலாம் கரெக்டாக செக் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் குழம்பு வந்து கொதித்து வர்றப்போ நல்லா கெட்டிப்படும். அதனால தான் இந்த அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து இப்போ நல்லா கொதித்து வந்து இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து நல்லா வரணும். இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் கலந்து எல்லாம் ஒன்று போல் வர்ற மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கவும் கூடாது. இந்த மேலே இருக்கிற இந்த இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் 2 டைம் நல்லா கொதித்து வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதித்து வந்தாலும் இந்த குழம்போட டேஸ்ட் வந்து மாறி போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கொதித்து வந்துருச்சு. கலர் வந்து பாருங்கள் சூப்பராக நல்லா வந்திருக்குது குழம்பு. இப்போ பார்க்குறப்ப இந்த தண்ணி மாதிரி இருக்கும். போக போக இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும். இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கிய கொத்தமல்லி இலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு.
இது வந்து இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டு இன்னொரு சைடில் இந்த குழம்பு வச்சுன்னா ரெண்டுமே ஒரே டைமில் நம்மளுக்கு குயிக்காக ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து இட்லி கூட சர்வ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இட்லி கூட ஊற்றி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த குழம்பு வந்து இந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பூரிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.